அதாவது இந்து மதத்தை வியாசர் வகுத்தளித்த 4 வேதங்கள், பெருமானே நேரடியாக மொழிந்து அருளிய ஆகமங்கள், வியாசர் எழுதி நம் எல்லோருக்கும் அளித்த 18 புராணங்கள், உபபுராணங்கள், இவைகள் அத்துணையும் சத்தியம். வேதமுடு ஆகமம் மெய்யாம், சனாதன தர்மம் சத்தியம். என்னால 10,000 ஆர்குமெண்ட்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸோட ப்ரூஃபோட கொடுக்க முடியும். குறைந்தபட்சம் 10,000. அதுல ஒண்ணு இப்ப கொடுக்குறேன், கேட்டுக்கும். அதாவது நம்முடைய புராணங்கள் பிரபஞ்சத்தோட காலத்தை பற்றிய மிக தெளிந்த அறிவுடையவையாக இருக்கின்றன. அதை ஆழமாக தெளிவாக விளக்குகின்றன. வாழ்ந்து கேளுங்க. டைம சைக்கிளிக்கல் அண்ட் ஸ்பைரல்னு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புராணங்கள் தெளிவா விளக்கிடுச்சுங்க. Hindu Puranas describe time as cyclical and spiral, not linear. இப்பதான் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சயின்ஸ் இந்த ட்ரூத்தையே டச் பண்றாங்க. இப்பதான் மாடர்ன் டே சயின்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஆஹா, உண்மைதான்ப்பா. அதனாலதான் சொல்றேன், மேஜர் சயின்ஸே நம்முடைய வேதிக் நாலேஜ் கொள்ளையடிச்சு, வேதிக் நாலேஜ் தான் சோர்ஸ்னு சொல்லாம விட்டது மட்டும் இல்லாம, இந்த நாலேஜ் சோர்ஸ் அழிச்சிட்டாதான் நம்ம கொள்ளையடிச்சது தெரியாமல் இருக்கும்னு இந்த வேகமா அழிக்க போய் முழுசாவும் கொள்ளையடிக்கல. ஏன்னா கொள்ளையடிக்கும் போது ஒரு நகை, பணம், ரத்னம், வைடூரியம் இதையெல்லாம் தான் முழுசா கொள்ளையடிக்க முடியுங்கயா. உணர்விலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றை உணர்வால் ஒன்றி சீடனாய் இருந்து வாங்கினா மட்டும்தான் முழுசா வாங்கிக்க முடியுமே தவிர, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான வேத விஞ்ஞான அறிவுடைய பண்டிதர்களை கொண்டு சென்று அவர்களிடமிருந்து இதை அனைத்தையும் வாங்கி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் காணாமல் போகடிக்கப்பட்டதெல்லாம் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வரலாற்றுல உண்டு. அதனாலதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியங்களை எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த வரலாற்று உண்மைகளையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்துருவேன்.